தன்னலம் கருதாது மற்றவர் துயர் துடைக்க தன் உயிரையே ஈடாக கொடுப்பவன் மண்ணையாளும் மன்னனை விட மேலானவன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி வாய்ஸ் ஆஃப் வண்டர். உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது பிரவீனா. ஒரு பெரும் போருக்கு பின் காயமடைந்த வீரர்களை மன்னர் நேரில் சந்தித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு இளம் வீரன் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தான். தாகத்தில் துடித்த அவனிடம் சேவகன் ஒருவன் கடைசியாக இருந்த தண்ணீரை கொடுத்தான். அவன் அதை குடிக்கப் போகும் நேரத்தில் அருகில் இருந்த மற்றொரு முதிய வீரன் என முணங்கினான். இதை கண்ட அந்த இளம் வீரன் தன் தாகத்தையும் மறந்து தண்ணீரை அந்த முதிய வீரனிடம் கொடுக்க செய்தான். மன்னர் ஓடி வந்து அதை தடுத்த போது அந்த வீரன் சொன்னான், மன்னா, என் உயிர் போனால் ஒரு வீரன் தான் மடிந்தான், ஆனால் இவருக்கு பின்னால் ஒரு குடும்பமே இருக்கிறது. என் தாகத்தை விட இவரின் உயிர் எனக்கு பெரிது. அடுத்த நிமிடமே அவன் உயிர் பிரிந்தது. மன்னர் அவன் காலடியில் அமர்ந்து, நாட்டை வென்ற என்னை விட அன்பால் ஒரு உயிரை வென்ற இவனே உண்மையான மன்னன் என்று கூறி கலங்கினான். இதைதான் என் ஐயன் வள்ளுவ பெருந்தகை கூறுகிறார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பில்லாதவர்கள் எல்லா பொருள்களையும் தமக்கே சொந்தம் என்று எண்ணுவார்கள். ஆனால் அன்பு உடையவர்கள் தம்முடைய உடல், பொருள், ஆவி ஆகியவற்றையும் பிறருக்காக தந்து மகிழ்வார்கள். அன்பால் அடுத்தவர் இதயத்தை வெல்வதே உண்மையான வீரம் என்று சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.